யாராவது ஒருத்தர் ஒரு ஐசிபிஎம் இருக்கு இல்லையா, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதை வச்சு ஒரே ஒரு மிசைல் வந்து அவன் உள்ள அடிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், அமெரிக்காவோட இறையாண்மை காலி. அது போக அங்க உள்ளுக்குள்ள இன்னொரு நகரம் வேற வச்சிருக்காங்க ஈரான்ல. என்னன்னா நீங்க வந்து மேல அணு ஆயுதம் போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு வெளியே வராம அங்க வந்து இருக்கலான்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அணு ஆயுதம் போட்டா கூட வந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆமா. ஆனா அதே நேரத்துல இங்க அடிச்சாங்கன்னா இமிடியேட்டா உங்களுடைய தளங்கள் மட்டும் தாக்க மாட்டோம். நான் துபாய், சவுதி அரேபியா ஆரம்பிச்சு அங்க இருக்கிற முக்கியமான கட்டடங்கள் அது எல்லாத்தையும் போட்டு தாக்கி முடிச்சிருவோம். இஸ்ரேல டோட்டலா க்ளோஸ் பண்ணிருவோம். ஒரு 7, 8 மிசைல் வந்து ஈரான்லேருந்து கிளம்பி அமெரிக்க நகரங்கள் அடிக்க போகுது. இதுவரைக்கும் அமெரிக்க நகரம் யாரும் அடிக்கல. ஆனா என்ன நீ அடிச்சேன்னு வச்சுக்கயேன், நான் ஒண்ணும் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு கொரம் ஷாகர் 5 அது வந்து 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் முன்னாடி 11,000 கிலோமீட்டருக்கு சோதிச்சுட்டாங்க. 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஆனா இங்க வந்து ஈரான்ல இருந்து அமெரிக்கா முக்கியமான நகரங்கள் வந்து 10,500, 11,000 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு. ஒரு 7, 8 நகரத்த அடிக்க போறோம். அது எப்படியே கொத்து குண்டுல அடிக்க போறோம். அந்த அளவுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் யாருன்னா சைனாவும், வடகொரியாவும். இந்த அளவுக்கு அதனால இதெல்லாம் தெரியாம இருக்குமா? தெரிஞ்சதுக்கப்புறம் அடிச்சா நம்ம காலி. ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்க நகரங்கள்ல நகரத்துக்குள்ள இதுவரைக்கும் வெளியில இருந்து எந்த ஒரு மிசைலும், எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் வந்து அடிக்கல. இதுவரைக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு ஐசிபிஎம் இருக்கு இல்லையா, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதை வச்சு ஒரே ஒரு மிசைல் வந்து அவன் உள்ள அடிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், அமெரிக்காவோட இறையாண்மை காலி. இதுவரைக்கும் அடிக்காத வரைக்கும் நான் வந்து நான் யாரு தெரியுமாடா பேசிட்டு இருக்கலாம். ஒன்ஸ் வந்து பெரிய ரவுடி வந்து கன்னத்துல ஒருத்தன் போய் ஓங்கி அரைஞ்சா என்ன ஆகும்? உயிர் போகாது. கன்னத்துல அரைஞ்சிட்டான். ஆனா மானம், மரியாதை அது அவனோட கம்பீரம் எல்லாம் போயிருதுல்ல.